அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் அதிகாலையில் நான் படித்ததில் நான் நேசித்ததில் மிக பிடித்த ஒரு கருத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு காய் அப்படிங்கிறது அது கனிந்த பிறகு தான் அது பழமாக மாறும். ஸோ ஒரு பழத்தை நம்ம உண்ணும் போது தான் அதோடைய சுவையை அது வெளிப்படுத்தும். அது சுவையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அதை யார் அந்த பழத்தை உண்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு உடல் நலத்திற்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். இது போலதான் கேட்பதற்கு இனிமையாகவும் சுவைப்பதற்கு அறிவு வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருப்பதுனால தான் நம்ம பழமொழிகளை பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமலே நம்ம அவ்வப்பொழுது நம்ம வாய் விட்டு கொட்டிடுவோம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய புலவர்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஒழுக்கங்களை எல்லாம் வகுத்து ஒரு பழமொழிகளாக தொகுத்திருப்பாங்க. ஸோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களை நிலைப்படுத்தவும் இந்த பழமொழிகளை நிலைப்படுத்தவும் அவங்க நிறைய அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கில் அடங்கியுள்ள இந்த பழமொழி 400 அப்படிங்கிறதுல 20வது பாடல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகச் சிறப்பான ஒரு கருத்தை வலியுறுத்தி. அதாவது ஒரு மனிதன் எப்ப தன்னுடைய ஆழ் மனதிலிருந்து எப்ப மகிழ்ச்சியா இருப்பான், அதாவது தான் பிறருக்கு எப்ப உதவி செய்யறோமோ அல்லது கொடுத்தல் பிறருக்கு எப்ப நம்ம கொடுக்கிறோமோ அப்பதான் நம்ம மனதினுடைய முழு மனதும் ஆழ் மனதிலிருந்து அவனுக்கு அந்த மகிழ்ச்சியானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வேற எந்த செயலாலையும் ஒரு மனிதன் திருப்திகரமான ஒரு மகிழ்ச்சியை அடைய முடியாது. அதுதான் இந்த 20வது பாடல் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும். அதாவது முழமொழி முன்னீர் முழுதுடன் ஆண்டார் விளவூரில் கூத்தே போல் வீழ்ந்த வீழ்தல் கண்டும். அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த உலகம் முழுவதுமே முரசை போல ஒரு ஒளியுடன் கூடிய கடல்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தை அந்த காலத்துல ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய பெரிய மன்னர்கள்லாம் ஆண்டிருந்தாங்களாம். இப்படி ஆண்ட இந்த மன்னர்கள் கூட தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான வெற்றிகளை பெற முடியாமல் சில சூழ்நிலைகள் அவர்கள் தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு விடுமா. ஸோ அப்படி அந்த ஏற்பட்ட அந்த ஒரு நிலைக்கு எதை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும்போது அந்த ஒரு நாள் கூத்து நடக்கும். ஸோ அடுத்த நாள் என்னன்னா அந்த கூத்து கலைஞ்சு அந்த ஊரானது என்ன ஆயிரும், சாதாரண ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ இதுக்கு ஒப்பா எந்த ஒரு கருத்தை கொண்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் அதாவது தங்கிட்ட எவ்வளோ பெரிய செல்வம் இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கலாம், மிகப்பெரிய புகழ் இருக்கலாம், அதே போல அளவுக்கு அதிகமான ஒரு ஆணவம் இருக்கலாம். இவை எல்லாமே நிலையானது அல்ல. அதாவது ஒரு மனிதனுக்கு எது நிலையானது அப்படின்னு சொன்னோம்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எப்ப ஒரு மனிதன் பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற நேரம் வருகிறதோ அப்ப அதை அந்த சிறிய உதவியாயினும் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அப்ப நம்ம அந்த உதவியை நம்ம செஞ்சிடணுமா. அப்படி நம்ம செய்யாம நாம் சேர்த்து வைத்துள்ள இவை அனைத்தும் எப்படி இருக்குமா, இறுதியா அந்த 2 அடிகளை எதோட ஒப்பாக்கி இருக்காங்க அப்படின்னா, இளவென்றொரு பொருள் ஈயாதான் செல்வம் அழகொடு கண்ணின் இழவு அப்படின்னு மிக அருமையான அந்த வரிகளை போட்டு முடிச்சிருப்பாங்க பழமொழி 400. ஒரு அழகுடன் வடிவம் கொண்ட ஒரு பேரழகு கொண்ட ஒரு பெண்ணிற்கு கண்ணில்லாமல் இருந்தால் எப்படி அந்த வாழ்க்கை இருக்குமோ அதற்கு ஒப்பாக அந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை, அந்த ஆணவத்தை, அவர்களுடைய புகழை ஒப்பாக இந்த பழமொழி 400 பாடல் மிக சிறப்பாக சொல்லி இருக்கும். ஆகவே மக்களே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை அல்லது இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாம் செய்யக்கூடிய ஒரு உதவிகள் யாருக்காவது பெற வேண்டுமாயின் உடனே அந்த உதவிகளை நாம் செய்து மகிழ்ந்து நம் மனதை உற்சாகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.